கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு, ஒளியை விசுவாசிக்கிறவன் இருளில் இரான். யோவான் 12:46. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் இருளில் இராதபடி நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர் உலகத்தின் ஒளி, லைட் ஆஃப் த வேர்ல்ட். ஆதாம் என்கிற முதல் மனிதனால் பாவமும் நித்திய மரணமும் இந்த உலகத்தில் பிரவேசித்தது. பாவத்தின் நிமித்தம் நித்திய ஆக்கினை தீர்ப்பு உண்டானது. யோவான் 3:16 முதல் 20 வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவாகிய தன் ஒரே பேரான குமாரனை எதற்காக பூமியில் அனுப்பினார் என்று எழுதப்பட்டுள்ளது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஆக்கினைக்கு பதிலாக நித்திய ஜீவன் உண்டாகிறது. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவர் மேலும் கொண்ட மிகுந்த அன்பின் நிமித்தம் பிதாவாகிய தேவன் குமாரனை இந்த உலகத்தில் தந்தருளினார். அது மாத்திரமல்ல, குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். யாரெல்லாம் குமாரனாகிய இயேசுவை விசுவாசியாதவர்கள் என்று 19வது வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. இருளை விரும்புகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று வேதத்தில் அநேக வசனங்கள் எழுதப்பட்டுள்ளது. அதில் சிலவற்றை பார்ப்போம். 1 யோவான் 1:6-7 வசனங்களில், இருளில் நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று எழுதப்பட்ட இந்த வசனத்தின்படி இருளில் நடக்கிறவர்கள் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாகவும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமில்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள். மேலும் 1 யோவான் 2:11 படி, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளில் நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தன் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். காயின் தன் சகோதரனை பகைத்து கொலை வெறி உடையவனாக இருந்தான். அடுத்ததாக ரோமர் 13:13 முதல் 14 வரை உள்ள வசனங்களில், களியாட்டும் வேரியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலையே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தைகளில் குறிக்கப்பட்ட பாவங்கள் சில இருளின் குணங்களாய் காணப்படுகிறது. பொல்லாங்கானாகிய பிசாசு தன் வலையில் சிக்கொண்டு இருளில் நடக்கிறவர்களின் கண்களை குருடாக்கி விடுகிறான். யோவான் 3:20, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி ஒளியின் இடத்திற்கு வராதிருக்கிறான் என்று யோவான் குறிப்பிடுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியின் இடத்திற்கு கடந்து வருகிறவர்கள் எப்படிப்பட்ட இருளில் இருந்தாலும் ஒளி வந்துவிட்டால் பாவ இருள் மறைந்து போகும். கொலேசியர் 1:13, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவனுமாயிருக்கிற பிதாவாகிய ஸ்தோத்திரிக்கிறேன் என்று பவுல் கொலேசியருக்கு எழுதுகிறார். பிதாவாகிய தேவன் நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். யோவான் 12:35 முதல் 36-46 வசனங்களை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தம்மை பற்றி போதிக்கும் போது, இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் இடத்திற்கு விசுவாசமாயிருங்கள் என்றார். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனும் இருளில் இராதபடி நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்று போதித்தார். வாழ்க்கை பாதையில் இருளில் நடக்கிறவர்கள் இடறி போகிறார்கள். எனவே ஒளியாகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவரில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். இருளின் அதிகாரத்தில் சிக்குண்டு போகிற இடம் என்னதென்று தெரியாமல் எதிர்காலமும் நம்பிக்கையும் இல்லாமல் குருடாக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்போமானால், ஒளியாகிய கிறிஸ்துவை இன்றைக்கு விசுவாசித்து அவரை நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம் வாழ்க்கையில் தன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வார். ஆக்கினை தீர்ப்புக்கு பதிலாக நித்திய ஜீவனை கொடுப்பார். நம் வாழ்க்கை தலைகீழாக மாறும். புதிய ஆரம்பங்கள் நம் வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடியும். ஆமென். ஜெபிப்போம். சதா காலமும் ஜீவனுள்ள பிதாவாகிய தேவனே,
ஒளியாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டுக்கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இருளில் பிரகாசிக்கிற ஒளியாகிய கிறிஸ்து இயேசுவே, இருளின் அதிகாரத்தில் அந்த காலத்தின் கட்டுகளுக்குள் சிக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நிரந்தரமாக விடுவித்து உம்முடைய ஆச்சரியமான ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்யும். எங்கள் வாழ்க்கையை அநேகருக்கு பிரகாசிக்கிற ஒளியாக தலைகளாக மாற்றப் போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.